ஏய் கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம பணியாரம் தான் செய்ய போகிறோம், வாங்க செய்யலாம். இன்னைக்கு வந்து நம்ம அரிசி மாவுக்குள்ள பணியாரம் தான் செய்ய போகிறோம், வாங்க செய்யலாம். வந்து நம்ம முடியா அச்சு வெள்ளம் இருக்குல்ல, அதை வந்து உடச்சி தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாம். நல்லா தீயை வந்து சிம்மில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்க எப்படி நல்லா கிண்டி நுறையா இருக்குங்க. கிண்டி கடைசியில் எப்படி வந்து இருக்கணும். இப்படி வந்து இருக்க போது நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, அடுப்பு ஆஃப் பண்ணி லைட்டாக தட்டி தட்டி விட்டுருவாங்க. விட்டுட்டு இந்த அரிசி மாவில் பண்ணி வச்சுப்போம் இல்லையா, அதில் வந்து இப்படி நீங்கள் அதை ஊற்றி நல்லா வந்து வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு வந்து அந்த ரெண்டுத்தையும் வந்து நல்லா வந்து கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னா, நல்லா வந்து இந்த மாதிரி இந்த கோல்டன் கலரில் வர மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டி பாருங்க எப்படி இருக்குன்னு. 1 பிஞ்ச் ஏலக்காய் பொடியும் பேக்கிங் பவுடரும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த கல் இருக்குல்ல, அதை வந்து உங்கள் வீட்டில் இருந்தால் வாங்கிக்கோங்க. இல்லாட்டி இருந்ததுன்னா அதிலே வந்து நல்லா எல்லா குழியிலையும் நெய்யை ஊற்றிக்கோங்க. நல்லா தாராளமாக நெய்யை ஊற்றிட்டு அந்த மாவை லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டியை விட்டு என்ன செய்யணும்னா, நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு அந்த குழிக்குள்ளே அப்படியே ஓட்டிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, நிறைய ஊற்றிங்கன்னா போச்சு. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்கலாம் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நிறைய ஊற்றியாச்சு, நல்லா வந்து வெந்துட்டு அதனால திருப்பி போட்டுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும். ஓகே கைஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க, சூப்பராக இருந்ததா பணியாரம். இதே மாதிரி ஒரு வீடியோ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம். பாய்.